நிதி நிறுவன இன்றைய அமலாக்கத்துறையின் நிலை என்ன? தற்போதைய நிலையில் எந்த ஊடகங்களிலும் அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் வரவில்லை. ஏனென்றால் ஒருவருக்கு தீக்காயம் ஏற்படும்போது மட்டுமே அவருக்கு வலிக்கும், மற்ற நேரத்தில் வலிக்காது என்பதைப் போல வேலூரை தலைமையிடமாக கொண்டு ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் சுமார் 1,00,000 பேரிடம் சுமார் 6,000 கோடி வரை மோசடி செய்துள்ள மோசடி நபர்களின் மீது வழக்கு எந்த நிலையில் உள்ளது என்ற எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு ஊடகத்திலும் தற்போது வெளியாகவில்லை. அதனால் ஏமாற்றப்பட்ட பொதுமக்களின் வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் முக்கிய இயக்குநர்களான லட்சுமி நாராயணன், ஜனார்த்தனன், ஜெகநாதன் போன்ற இயக்குநர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பற்றின எந்த ஒரு நியூஸும் வரவில்லை. இதைத் தொடர்ந்து காட்பாடியை அடுத்த ஒரு கிராமத்தில் உருக்கமான என் குழந்தைகளை கைவிட்டு விடாதீர்கள் என்ற கடிதத்தை உருக்கமாக எழுதி வைத்துவிட்டு ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒருவர் இறந்துவிட்டார். ஊடகங்களின் வாயிலாக ஒரு சில உயிர் போனதை மட்டுமே நம்மளால் அறிய முடிந்தது. ஊடகங்களால் அறியப்படாமல் எத்தனை உயிர்கள், எத்தனை தற்கொலைகள் நடைபெற்றது என்று நம்மால் உறுதியாக கூற இயலாது. இதுவரை சமாளித்து வந்த முதலீட்டாளர்கள் இதுவரை பணம் வரும் என நம்பிக்கையுடன் செயல்பட்டு வந்தார்கள். தற்போது எந்த ஒரு ஊடகங்களையும் எந்த ஒரு நியூஸும் வராத நிலையில் அவர்கள் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் மன தைரியத்தை இழந்து கொண்டே வருகிறார்கள். அவர்களின் நிலை என்னவாகும் என்பது தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமே தெரியும். IFSS மற்றும் ஆருத்ரா நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு பெரும் மோசடியினை செய்துவிட்டு தலைமறையாகியுள்ளார்கள். இந்த கடிதத்தில், அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ற உருக்கமான மற்றொரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மற்றொருவரும் தற்கொலை செய்து கொண்டார். இது போன்ற தற்கொலை நிகழ்வு நடைபெறாமல் இருக்க இந்த வழக்கின் விசாரணை நிலையை ஊடகங்கள் வெளியிட்டால் பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள் கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கையுடனாவது வாழ்வார்கள். எனவே ஊடகங்களுக்கு ஒரு விண்ணப்பம், இந்த வழக்கின் தொடர்பான எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் தங்கள் வாயிலாக ஒரு குறுஞ்செய்தியினை மட்டுமே முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றும் நானும் இந்த வழக்கின் தொடர்பான அனைத்து ஃபைல்களையும் அலசி ஆராய்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தகவல்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். நானும் உங்களில் ஒருவன்தான். எனவே